அமித்ஷாவை பதவி விலகு என்று திருமாவளவன் எப்படி சொல்லலாம் என்று இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களே விமர்சிக்கிறார்கள். சுப்பிரமணிய சுவாமி சொல்லுகிறார், அதற்கு எந்த பிஜேபி தலைவரும் பதில் சொல்லவில்லை. நானாவது உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்று பகல்காம் பயங்கரவாத படுகொலைக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று சொன்னேன். சுப்பிரமணிய சுவாமி உள்துறை அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் உடனடியாக என்று ஆவேசமாக சொல்லியிருக்கிறார். பிஜேபி கட்சியை சார்ந்த மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் உள்துறை அமைச்சரின் நடவடிக்கைகளால் தான், உளவுத்துறையின் தோல்வியால் தான், பாதுகாப்புத்துறையின் கவனமின்மையால் தான் இந்த பயங்கரவாத படுகொலை அரங்கேறி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார். நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். உடனே திருமாவளவன் ஸ்டாலினை பதவி விலகு என்று சொல்லுவாரா? நாங்கள் உடன் இருக்கிறோம், எங்களால் சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லுங்கள். ஏன் நீங்கள் சொல்லவில்லை? நீங்கள் பிஜேபி உடன் இருக்கிறீர்கள், உங்களால் சொல்ல முடியாது, நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் திமுகவோடு உடன் இருக்கிறோம், எங்களால் சொல்ல முடியவில்லை, நீங்கள் சொல்லுங்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிற போது எப்போதும் வாய் திறக்காதவர்கள் அவர்கள். வேங்கை வயலுக்கு திருமாவளவன் என்ன செய்துவிட்டார் என்று சொல்லுகிற இவர்கள் யாராவது வேங்கை வயலுக்கு போனார்களா என்றால் பதில் இல்லை. போராட்டம் நடத்தினார்களா என்றால் பதில் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனை என்று வந்தால் விலகி நிற்கிற இவர்கள், அது தொடர்பாக எந்த கருத்தையும் சொல்ல விரும்பாதவர்கள், நான் தேசிய அளவிலான ஒரு பிரச்சனைக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிற போது முழங்காலுக்கும் மொட்டைத்தரைக்கும் முடிச்சு போடுவது போல போடுகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை பதவி விலகச் சொல்ல வேண்டியதுதானே என்று அந்த அறிவுஜீவிகள் ஆவேசமாக பேசுகிறார்கள். பார்டர் செக்யூரிட்டி என்பது ஒரு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதுவும் ஒரு யூனியன் டெரிட்டரியை முதலமைச்சராக கொண்டு, டெரிட்டரிக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? யூனியன் டெரிட்டரி என்றாலே மத்திய அரசாங்கத்தினுடைய நிலப்பரப்பு என்று பொருள். அங்கே ஒரு பொம்மை முதலமைச்சர் இருப்பார்கள், அவ்வளவுதான். அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான எல்லைக்கோட்டு அருகே பயங்கரவாதம் தலை தூக்குகிறது என்றால் அதற்கு முழு அதிகாரம் படைத்த அரசு என்பது ஒன்றிய அரசுதான். மிலிட்டரியை கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அதிகாரம் உமர் அப்துல்லாவுக்கு இருக்கிறதா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இருக்கிறதா? இந்த அடிப்படை கூட தெரியாமல் நம் மீது வன்மத்தை கொட்டுகிறார்கள். உமர் அப்துல்லாவை பதவி விலகச் சொல்ல வேண்டியதுதானே. அவர் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கான முதலமைச்சர், அவ்வளவுதான். அது ஒரு ஸ்டேட் என்று தகுதி கூட கிடையாது. அதற்கான 370 உறுப்பு எண் தந்த அதிகாரத்தையும் பறித்து விட்டார்கள். அதனால் இப்போது சுதந்திரம் அங்கே மலர்ந்து விட்டது, ஜனநாயகம் தழைத்து விட்டது, யாரும் அங்கே பயணம் செல்லலாம், சுற்றுலா செல்லலாம் என்றெல்லாம் கதவுகளை திறந்து விட்டது யார்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா தானே. அப்புறம் எப்படி பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்குகிறது? அரசமைப்பு சட்டத்திலே இருந்த உறுப்பு எண் 370 இருந்ததால் தான் பயங்கரவாதம் தலைவிரித்தாடியது என்று சொன்ன நீங்கள் அதை நீக்கிவிட்டீர்கள், எடுத்து விட்டீர்கள். சுதந்திரம் வந்துவிட்டதாக சொன்னீர்கள், ஜனநாயகம் தழைப்பதாக சொன்னீர்கள். இப்போது பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது. யார் பொறுப்பு? உமர் அப்துல்லாவா பொறுப்பு? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களா பொறுப்பு? எப்படிப்பட்ட சக்திகளாக இவர்கள் இருக்கிறார்கள்? நாம் இந்தியர்களாக ஒன்றுபட வேண்டும், அதில் யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் நாள்தோறும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்தியர்களை இந்துக்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும், இந்தியர்களை இந்துக்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும், இந்தியர்களை இந்துக்கள் என்றும் பார்சிகள் என்றும்
இந்தியர்களை இந்துக்கள் என்றும் சீக்கியர்கள் என்றும் மதத்தின் அடிப்படையில் நாள்தோறும் பிளவுபடுத்திக் கொண்டே இருக்கிறீர்களா இல்லையா? இந்தியர் என்கிற ஒற்றுமை உணர்வை சீர்குலைப்பது யார்? மதத்தின் பெயரால் இங்கே முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துவது யார்? இந்தியர்களான இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை இங்கே விதைப்பது யார்? இந்த தாக்குதல் நடந்து 1 மணி நேரம் கூட ஆகவில்லை. யாருமே அங்கு போய் புலனாய்வு செய்யவில்லை. எந்த புலனாய்வு அறிக்கையும் வெளியே வரவில்லை. அதற்குள்ளாக சட்டையை கழற்றி பேண்டை கழற்றி இவன் முஸ்லீமா இல்லையா என்று சோதித்து பார்த்து இந்து என்று தெரிந்த பிறகு சுட்டு தள்ளி இருக்கிறார்கள் என்ற வதந்தியை யார் பரப்பியது? அப்படி நடந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? எடுத்த எடுப்பிலேயே அதை மத பிரச்சனையாக மாற்றியது யார்? இது முழுக்க முழுக்க அரசியல் பிரச்சனையா இல்லையா? இந்திய ஒன்றிய அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாடும் கையாளுகிற உத்தியும் தானே இதற்கெல்லாம் காரணம். இதையே மறைக்க வேண்டும். இது மதம் சார்ந்த பிரச்சனை என்பதை போல ஏன் திசை திருப்ப வேண்டும்? அப்படி என்றால் அங்கே காயப்பட்டவர்களை எல்லாம் காப்பாற்றிய இஸ்லாமியர்கள் யார்? அந்த துப்பாக்கி ஏந்தியவர்களை எதிர்த்து போராடி உயிர் நீத்த சையத் ஹுசேன் யார்? அவன் ஒரு முஸ்லிம் தானே. அவனை கொன்றது யார்? இந்த கேள்விகளை எல்லாம் நாம் எழுப்பாமல் எப்படி இல்லை இல்லை நாம் இந்தியர்களா இருப்போம், இந்த நேரத்தில் அமித்ஷாவை விமர்சிக்க கூடாது, மோடியை விமர்சிக்க கூடாது என்று எப்படி நாம் கடந்து போக முடியும்? சவுதி அரேபியா போனவர் திடீரென்று தன் பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஓடோடி வந்தாரே, அவர் அந்த இடத்திற்கு போனாரா? உள்துறை அமைச்சர் போனார் போதுமா? என் பிரதமர் போகக்கூடாதா? பாதிக்கப்பட்ட மக்களை நேரிலே சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடாதா? பீகார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போயிருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிவிட்டு கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு பீகார் தேர்தல் பரப்புரைக்கு போய்விட்டார். இந்த 26 பேர் உயிர் இழந்தது அவருக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. தேர்தல் அரசியல், தேர்தல் பரப்புரை அவருக்கு முதன்மையானதாக இருக்கிறது. இதை எப்படி பேசாமல் இருக்க முடியும்?